ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது சிம்பிள் மேக்கப் லுக் தான். அது நீங்கள் வர்ற மாதிரி இல்லை, ஒவ்வொரு விதமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறது சிம்பிள் மேக்கப் தான். ஒரு வேலைக்கு போகிற மாதிரி செய்து காட்டுங்க வச்சுருக்கேன். ஆனால் நான் 2-3 வீடியோ செய்து காட்டிட்டேன். ஆனால் சில ஒவ்வொரு விதமான ஆக்கள் இருக்கிறீங்க தானே. ஒரு சில பேருக்கு லைட்டான சிம்பிள் விருப்பம், சில பேருக்கு ஒரு அளவானது. இப்போ சரியான ஒரு சிம்பிள் ஆக்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது வேலைக்கு போகிற ஆக்கள் நேச்சுரலாகவே இருக்கணும், சுஜி எங்களுக்கு மேக்கப்பே போட்டு தெரியக்கூடாது என்றவைக்கு என்னென்ன பாவிக்கலாம் என்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ எந்த முகத்துக்கு எப்படி செய்யலாம் என்று லைட்டாக எந்த முகக்காரருக்கு ஏற்ற மாதிரி செய்து காட்டுறேன். நான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் செய்யக்க இப்போ முகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கருப்பு மாக்கள் எதுவுமே இல்லாதவைக்கு எப்படி செய்யலாம், அதை விட நல்லா கருப்பு மாக்கள் உள்ளவ நேச்சுரலாக எப்படி செய்யலாம், அப்படியெல்லாம் பிரித்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்வேன். முதலாவதாக ப்ரீமர். நார்மலாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீமோ வேறு என்னென்னாவும் போடலாம். ஓகே, இப்போ நான் கன்சீலர் எப்படியும் இப்போ எந்த முகக்கார டைப்புக்கு போடத்தான் வேணும். எனக்கு கொஞ்சம் இந்த விடத்த இதாக இருக்குது. அப்போ இந்த இதுக்கு பவுடரோ இதோ போடிக்க அது வெளிச்சுதுண்டா டக்குன்னு தெரிய பார்க்கும். அதால் நான் கன்சீலர் போட போகிறேன். இப்போ கன்சீலர் அதையும் அந்த நல்ல இதாக இல்லாமல் லைட்டாக இப்போ லைட்டுன்னா உங்களுக்கு விளங்கும். அப்படி ஒரு லைட் ஒரு கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் எடுத்து மேக்கப் போட்டிருக்கோணும், ஆனால் மற்றவைக்கு தெரியக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரியான மேக்கப். ஓகே, இப்போ இந்த இடத்து எனக்கு ஒரு கருப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இதில் மூக்கடியல் இப்போ நார்மலாக நான் சமையல் வீடியோக்கும் இந்த மாதிரி செய்கிறேன். நான் கன பேர் சமையல் வீடியோக்கு எப்படி வளர்க்குறேன் நீங்கள் சுஜின்னு சொல்கிறேன். நீங்கள் சமையல் வீடியோக்கு எல்லாம் நான் கன டைம் எனக்கு கிடையாது. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். அதால் குயிக்காக டக்குன்னு செய்து கொண்டு போகிற மாதிரி தான் எந்த சமையல் வீடியோவுக்கு நான் வளர்க்குறேன்னா இப்போ அந்த மாதிரியும் தான் இது செய்ய போகிறேன். இப்போ கன்சீலர் போட்டுவிட்டேன். இல்லை போடைக்குள்ளேயும் இப்போ நீங்கள் கன்சீலர் போட்டு உங்களுக்கு ஆரஞ்ச் தன்மையாக இருக்குமா இருந்தால் நீங்கள் அதுக்கு பிறகு லைட் கலர் கன்சீலரால் இந்த மாதிரி அந்த ஆரஞ்சை மறைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் லைட்டாக. இப்போ நான் ஃபவுண்டேஷன் போடாமலே தான் போட போகிறேன். சில பேர் நிறைய பேர் கேட்டிருந்தேன், நீங்கள் சுஜி கன்சீலரோடையே நாங்கள் பவுடர் போட்டும் போடலாமான்னு. உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் போடுங்க. நார்மலாக அது போடலாம். கன்சீலரோடையும் நீங்கள் பவுடர் போடலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கு நான் போட போகிறேன். இப்போ கன்சீலர் போட்டுட்டேன். வடிவா இந்த மாதிரி பஞ்சாலையும் இருக்கா இந்த மாதிரி பிள்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கின்னுக்குள்ளே போன மாதிரி நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொண்டு உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் பவுடர் போட போகிறேன். இப்போ உங்களோட ஸ்கின் கலரை செலக்ட் பண்ணுங்க. ப்ரௌனாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. எங்கே என்ன கலரோ அதை போடிக்கலாம். நேச்சுரல் தன்மை வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் எப்பவும் ஒரு வெள்ளையாக இருக்கணும்னு போடுவீங்களா இருந்தால் அது உங்களுக்கு வடிவ இதன்னு உங்கள் முகத்தில் உள்ள கருத்தை அடையாளங்களை மறைச்சிங்களாண்டாவே உங்களை ஒரு வடிவை கொண்டு வரும். வெள்ளை மாதிரி ஒரு வடிவை. இப்போ நான் எந்த கலரை தான் போடுறேன். ஓகே, இந்த அளவு காணும். இதுக்கு மிஞ்சி எனக்கு தேவையில்லை. பண்ணி சேப்படுத்தி காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு டார்க் கலர் பவுடர் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு டார்க் கலர் பவுடர் இருந்தால் அதிலேயே எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படி ஒரு டார்க் கலர் பவுடரில் எடுத்து தான் செய்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் இப்போ நான் கொந்தோர் பழத்தை காட்டினா அதே தான் செய்ய வேணும்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் நான் பவுடரை காட்டுறேன். உங்கள்கிட்ட ஒரு டார்க் கலர் பவுடர் இருந்தாலே அதை யூஸ் பண்ணலாம்ன்றதுக்காக. இது எப்பவும் செய்யுங்க. செய்தால் தான் உங்கள் முகத்தை ஒரு ஒடுக்கின மாதிரி வடிவ காட்டும். அதை கோடடித்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இந்த சைட்டுக்கு அது உங்களுக்கு பழகிட்டோண்டா டக்குன்னு செய்வீங்க. ப்ரௌனில் ஊதா பியூட்டி பழத்தோ இன்னண்டாலும் இப்போ நேச்சுரலாக வெளியில் போய்க்கன்னைக்க இந்த மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா நல்லா. இப்போ இதுலேயும் அந்த லைட் ப்ரௌன் மாதிரி ஒரு உடம்பு கலர்ஸ் தான் போட போகிறேன். சும்மா இந்த மாதிரி பட்ட மாதிரி ஆகக்கணக்கு எல்லாம் லைட்டாக. அனஸ்டேசியா மார்க்கில் இருந்து ஐப்ரோ போட போகிறேன். இந்த மாதிரி அந்த இருக்கிற முடியை கொஞ்சம் டார்க் ஆக்கினோண்டா சரி.
கலர்லேயே ஒரு கொஞ்சம் லைட்டு, ஆனால் அது தேவையில்லாதாக்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் வந்து வடிவ ஐப்ரோ தேவைன்றாக்கள் இப்படி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வடிவாக இருக்கும். ஐப்ரோ செய்துட்டேன் லைட்டாக எனக்கு எந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்தேன்னா, நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னனாக பெருசாகவும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட முகம் வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ செஃபோரா மார்க்கில் இருந்து லைனர் கொஞ்சம் போட போகிறோம். லைனர் போட்டால் தான் வடிவு செஃபோராவிலேருந்து. ஓகே, லைனரும் உங்களுக்கு விரும்பினா போடுங்க, விருப்பம் இல்லாதாக்கள் சில பேருக்கு கீழ்கண்ணுக்கு அடிக்கிற பிடிக்கும், சில பேருக்கு மேற்கண்ணுக்கு. டார்க் ஆக்க வேணுமெண்டா உங்களுக்கு அந்த இடையில எங்கேயாவது கீறாமல் இந்த மாதிரி இருந்தால் அது ஒருக்கா இந்த மாதிரி 2 தடவை ஒருக்கா கீறிட்டு அதுக்கு மேலேயும் அடிச்சிங்கன்னா தான் அந்த நல்ல கருப்பு கொண்டு வரும். மஸ்காராவும் கொஞ்சம் போடத்தான் வேணும். ஏன்னா ஐப்ரோ லைனரை கீறி போட்டு மஸ்காராக்கு நான் கொஞ்சம் கொட்டுண்டு போயிருந்தானே, வயசாக கொட்டுண்டுடும். அப்போ அதனால் நான் கொஞ்சம் கீறி விட்டோம்னா அதை கொஞ்சம் வடிவாக இருப்பேன். கண்ணுக்கு அழகு கொடுப்பது மஸ்காரா கொஞ்சம் போட்டு இருக்கோ இல்லையோ போட்டுடுவோம் இல்லையோ. இப்போ இதை போட்டுட்டு முன்னோம் ஒரு காமத்தெல்லாம் போட்டுட்டும் ஒரு இந்த மாதிரி அமர்த்தி விட்டால் அந்த மேலே வளைஞ்ச மாதிரி வரைக்க லேசாக வளைக்கிறதுக்கு தான் இது போடுறது. இது மேலே வளைஞ்ச மாதிரி வரும். வளைஞ்ச மாதிரி வரைக்க நாங்கள் மஸ்காரா போடுக்க அப்படியே நல்லா பட்ட மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி. கண் மேக்கப் இந்த அளவும் காணும், ஆக நிறைய ஓவராக தேவையில்லை. கண்ணுக்கு இந்த அளவும் காணும். இப்போ ஊரில் இருக்கிறாங்க, இப்போ கண்ணுக்கு இந்த அளவு நம்மளாக காணும். கீழ்கண்ணுக்கு நான் போட விரும்புகிறேன். எனக்கு மேல்கண்ணுக்கு கீறினாவே ஓகே இருக்கும். சில பேருக்கு கீழ்கண்ணுக்கு கீற விருப்பமானாக்கள் கொஞ்சம் லைட்டாக கீறுவோம். மற்றது அடுத்ததாக ப்ளஷ் எப்போவும் நான் போடணும். வழியில் சிம்பிளாக வழியில் போயிருக்கேன் சிரிக்கணுமன்றதுக்காக சில பல சிரிப்பு வெரைட்டி பண்ணிட்டு லைட்டாக ஹைலைட் நான் எப்பவும் ஒரு கொஞ்சமாக போடுவேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வேண்டி வச்சிங்கன்னா இது மெக்கில் நீங்கள் என்ன அதை கையால் தான் எடுத்து போட போகிறேன். இப்போ நான் வடிவாக கையால் போடலாம். ஏன்னா இதில் ஃபவுண்டேஷன் இல்லை தானே, பவுடர் தானே. அப்போ இப்படி இந்த மாதிரி போடுக்க கொஞ்சம் அந்த ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணி கொண்டு வரும். கொஞ்சம் மினுமினுப்பு மாதிரி இருக்கும் முகத்தை பார்த்தா. ஒரு லைட்டான மினுங்கள். இப்போ கொஞ்சம் வேர்க்கைக்க இன்னும் ஒரு நேச்சுரலாகவே நீங்கள் மினுங்குறீங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நல்ல ஒரு அழகான பிள்ளையாண்டு நினைச்சிடுவாங்க. ஓகே, நிக்ஸ் மார்க்கில் இருந்து ஒரு லைட் பிங்க் மாதிரி இந்த கலர் ஓகேயா இருக்கும் எங்களுக்கு. இப்போ ஆக கணக்க கூட கலர் இல்லாத மாதிரி ஓகேயா இருக்கும், வடிவாக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிற ஆக்களுக்கு, பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிற ஆக்களுக்கு எல்லாம் இந்த அளவு லுக் சரியான ஒரு வடிவு. இதுக்கும் கொஞ்சம் கூட டைம் நிற்கும். நீங்கள் நெக்கிறமா இல்லை டக்குன்னு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல க்ரீம் போட்டிருக்கிறீங்க, அதுக்கு பிறகு கன்சீலர் போட்டிருக்கிறீங்க, நல்ல பவுடர் உள்ள போட்டிருக்கிறோம். அப்போ அதால் அது நல்லாவே கவரேஜ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அந்த டக்குன்னு ஹெலஞ்சிடுமேன்னு யோசிக்க தேவையில்லை, நல்லா இருக்கும் அது. இப்போ இதுவும் போட்டபடியே நான் கூட மேக்கப் போய்க்கலாம் இந்த மாதிரி வெளுக்கிட்டு போவேன். இப்படியே வந்து பின்னிட மாட்டேன் இருக்கும். மேக்கப் வீடியோக்கெல்லாம் இதுதான் நான் செய்யணும், இதை விட கூடவே செய்ய மாட்டேன். கூட டைம் நான் வீடியோஸ் எதுனா சமையலுக்கு நிற்க கூட நிற்கிது நல்லாவே. அப்போ இந்த மாதிரி முறையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் போய் கொள்ளைக்கலாம் நல்லாவே இருக்கும். இதென்ன தேவையில்லை, ஆக கூட அப்படி போட்டிங்கன்னா கூட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி நேச்சுரலாக போட்டால் வேர்த்தா கூட அது நேச்சுரல் தன்மையே இருக்கும். உங்களுக்கும் மேக்கப் போட்ட ஃபீலே இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கேன், எனக்கு போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அப்போ எனக்கு அது சுகமாக இருக்கும். அது சில பேருக்கு மேக்கப் போட்டாலும் அதை ஒரு ஸ்டைலாக அதை எப்படி அந்த மேக்கப் வச்சுக்கணும்னு நிற்க தெரியும். சில பேருக்கு மேக்கப் போட்டாவே அந்த மேக்கப்பை வச்சுக்கொண்டு நிற்கவே தெரியாது. அதை போட்டிருக்கிறோன்றதே காட்டி கொடுக்குற மாதிரியே செய்வாங்க முகத்தை. அப்படியானவங்க நேச்சுரலாக போட்டுட்டு போகிறது தான் என்ன பொறுத்த மட்டும் நல்லா. ஓகே, இப்போ தலை சும்மா சிம்பிளாக இப்போ தலை நான் விரிச்சு விட்ட மாதிரி தான் செய்ய போகிறேன். நான் ஹேர் கட்டிங் செய்து காட்டி சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்தடுத்த வீடியோ ஹேர் கட்டிங் வரும். என்னென்ன எனக்கு இப்போ கட் பண்ணணும் போல தான் நிலைமையாக கிடக்கு. இப்போ பாருங்கள், என்ன முடி நார்மல் ஒரு முடியாகத்தான் இருந்தது. இப்போ நான் ஒரு ஸ்டைலான ஒரு வடிவான முடியாக போகிறேன். கண்டு இந்த மாதிரி இதை பண்ணிவிட்டு
இப்போ இதுக்கு நீங்கள் கீழெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்ப்ரே போட விருப்பம் இல்லாத நீங்களும் போட வேண்டாம். என்னடா இப்போ இன்றைக்கு வேலைக்கு போய்ட்டு நாளைக்கும் வேலைக்கு போகிறீங்க, அப்படி அப்போ டக்குண்டு உங்களுக்கு முழுக இதான நீங்கள்டா இதுக்குள்ள இது பண்ணால் மட்டுமே காணும். இது சுஜி உங்களுக்கு தான் வரும், உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு சொல்லக்கூடாது. அது எல்லாருக்கும் வரும், செய்தால் வரும். ஓகே, இந்த மாதிரி இந்த சைடு செய்துட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்துக்கும் இப்போ நான் இதை கீழ் பண்ணாமையே செய்த கட்டுறேன். இப்போ இதை வெளியில் விட்டால் கூட இப்போ இவரத்தை ஏன் செய்தனாண்டா இந்த உயரத்துக்கு இங்கேயும் கொஞ்சம் உயர்ந்தால் தான் வடிவாக இருக்க முடியா, அந்த மாதிரி செய்தலாம். வேலைகளுக்கு போகிறாக்கள் இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி நினைக்கிறேன். மற்ற சிம்பிளாகவே உங்களுக்கு வேணும் பண்ணி நினைக்கிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோசனமாக இருந்திருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மற்றது இந்த பேஜை ஃபாலோ பண்ணாதாக்கள் அந்த ஃபாலோ பட்டினை அமர்த்துங்க. அப்போ தான் இந்த வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதோட அந்த லைக் பட்டினையும் அமர்த்தி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பேச்சுக்கு லைக் போடுவோம். ஓகே, நன்றி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தொடர்ந்து இன்னும் வர வீடியோவோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.